வந்து ஒரு சில மைனர் அப்டேட்ஸ் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அவங்க 2020 கைடன்ஸ்ல வந்து இன்ட்ராவீனஸ் ஆர் இன்ட்ராசியஸ் எதுவா இருந்தாலும் ஓகே ஃபார் எமர்ஜென்சில ட்ரக் கொடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ இன்ட்ராவீனஸ் தான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இன்ட்ராவீனஸ் நம்ம ஐவி எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியலன்னா பண்ற பட்சத்துல தான் வந்து நம்ம இன்ட்ராசியஸ்ல வந்து நம்ம ஏடிஆர் கொடுக்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வித்தின் இப்போ நான் ஷாக்கபிள் ரிதம் இருந்தா சரி, நீங்க வித்தின் 1 to 3 மினிட்ஸ்ல வந்து ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஏடிஆர் வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஷாக்கபிள் ரிதத்துல வந்து அதாவது நான் ஷாக்கபிள் ரிதம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ சிஸ்டோல் அண்ட் பி பல்ஸ்லெஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த நான் ஷாக்கபிள் ரிதத்துல வந்து ஸ்ட்ரிக்டா வித்தின் 1 to 3 மினிட்ஸ்ல வந்து நம்ம வந்து வெசோப்ரெசினை வந்து நம்ம வந்து கொடுக்கணும், இன்ஜெக்ட் பண்ணணும். அதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, கார்டியோ வெர்ஷன்ல வந்து நம்ம இனிஷியலா எனர்ஜி வந்து 150 ஜூல்ல இருந்து தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா இப்போ ஸ்டாண்டர்டா 200 ஜூல்ல இருந்தே வந்து நம்ம வந்து கார்டியோ வெர்ஷன்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் ஏட்ரியல் ஃபிளட்டர் அண்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்து ஒரு 200 ஜூல்ல இருந்தே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எனர்ஜியை. அதை வந்து கிளியரா நம்ம வச்சுக்கோங்க. ஃபோர்த் அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூரோ ப்ரோக்னோசிஸ் செக் பண்றதுக்காக வந்து நியூரோ ஃபிலமெண்ட் லைட் செயின் சொல்லிட்டு என்எஃப்எல்னு சொல்லி ஒரு சீரம் பயோமார்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேம் வந்து வரதுக்கு வந்து கம்மியா சான்சஸ் தான். பட் ஆனா இன்கேஸ் அவங்க கொஸ்டின் பேப்பர் தப்பா எடுத்திருந்தா இது வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. நியூரோ ப்ரோக்னோசிஸ் செக் பண்ணதுக்கு வந்து சீரம் பயோமார்க்கர் என்எல்னு சொல்லிட்டு ஒரு பயோமார்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஃபிஃப்த் அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் ரிகவரியில வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து 32ல இருந்து 37.5 டிகிரி செல்சியஸ் நார்மோதெர்மியா வந்து மெயின்டைன் பண்ணணும் ஃபார் 36 ஹவர்ஸ். ஆஃப்டர் ரெஸ்கியூல இருந்து நம்ம அந்த போஸ்ட் ரிகவரி டைம்ல வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மோதெர்மியால மெயின்டைன் பண்ணணும். அது வந்து 32ல இருந்து 37.5 அது கிளியரா வச்சுக்கோங்க. ஏன்னா 2020ல வந்து அவங்க 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா இப்போ ரீசெண்டா வந்த கைட்லைன்ஸ்ல வந்து 37.5 டிகிரி டெம்பரேச்சர் அது வரைக்கும் செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர்ல வந்து நார்மோதெர்மியா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து நாசெட் எக்ஸாம்ல வந்து வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா மற்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாசெட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்